என் போர்ட்ஃபோலியோ எவ்வளோ தெரியுமா? நான் யார் தெரியுமா? நான் மந்த்லி எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணுறேன்னு தெரியுமா? மந்த்லி வெறும் ₹100 இன்வெஸ்ட் பண்ணா போதும். 30 வருஷம் கழிச்சு உங்ககிட்ட 1 crore இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸா சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, ட்ரேடிங் பண்ணுங்க, எஸ்ஐபி பண்ணுங்க, மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏதோ ஃபைனான்ஷியல் அட்வைசர் மாதிரியே நம்ம எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. என் போர்ட்ஃபோலியோ எவ்வளோ தெரியுமா? நான் யார் தெரியுமா? நான் மந்த்லி எவ்வளோ டர்ன் ஓவர் பண்றேன்னு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வீடியோஸ் தான் டோட்டலா போட்டுட்டே இருக்காங்க. சரி, யாரா அவங்க இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இவங்க யாருமே செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கூட கிடையாது. இவங்க யாருமே ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கிடையாது. சரி, இவங்கலாம் ஏன் இந்த மாதிரி டெய்லியும் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள் தான். வியூஸ் வரும், அஃபிலியேட் இன்கம் வரும். இந்த மாதிரி பாட்காஸ்ட்லயோ இல்லை இன்டர்வியூஸ்லயோ போய் உட்காந்து பேசினா அதுக்கு தனியாக வந்து அவங்களுக்கு சேலரி மாதிரி ஒரு அமௌண்ட் வரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்கான ஃபண்ட்ஸையோ இல்லை ட்ரேடிங் கம்பெனிஸ் ஆப்ஸையோ அந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணால் ஸ்பான்சர்ஷிப்போ இல்லை அஃபிலியேட் இன்கமோ வரும். ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காகவே இங்கே நிறைய பேர் எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோஸும் போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்மளை எஜுகேட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் ப்ரொமோட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு ஆனஸ்டான கேள்வி, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு மந்த்லி எக்ஸ்பென்ஸை மேனேஜ் பண்ணுறதே கஷ்டம். ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும், லோன் இஎம்ஐ இருந்தால் அதை கட்டுற மாதிரி இருக்கும். இதெல்லாத்தையும் தாண்டி அவங்க ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஃபண்ட் தனியாக எடுத்து வைக்கணும், இன்சூரன்ஸ் போடணும், அவங்க ஃபேமிலிக்கும் சரி அவங்களுக்கும் இன்சூரன்ஸ் போடணும். எல்லாத்தையும் தாண்டி கடைசியாக தான் ட்ரேடிங்கோ, இன்வெஸ்ட்மெண்ட்டோ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இதெல்லாம் வந்து போக முடியும். ஆனால் அதை பற்றிலாம் யாராவது ஃபர்ஸ்ட் எஜுகேட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா பண்ணுறதே கிடையாது. நேராக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இல்லைனா லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்வெஸ்ட் பண்ணலன்னா அவ்வளோதான், 30 வருஷம் கழிச்சு உங்ககிட்ட காசே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறாங்களே தவிர்த்துட்டு உண்மையாக ப்ராப்பராக எஜுகேட் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. டேரெக்டாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, ட்ரேடிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறது வந்து எல்லாருக்குமே கரெக்டான அட்வைஸாக இருக்காது. சேவிங்ஸே இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பேஸ்மெண்ட்டே இல்லாமல் வீடு கட்டுற மாதிரி தான் வரும். மணி லூஸ் பண்ணிட்டு ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ பார்த்து டிசைட் பண்ணுங்க.